ஆத்மலிங்க ஆத்மனக்கம் மணியன் மணிகள் சிவத்தின் ஆத்மான மணக்கலங்கள் மனையக்கூடிய நமஸ்காரம் என்று சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கிருப்பது வரவேண்டிய பணம் வருவதற்கு, அதாவது ஒருவருக்கு கடன் கொடுத்து வராமல் இருந்தால் அந்த கடன் கொடுத்தவரிடமிருந்து பணத்தை வாங்குவதற்கு ஒரு தாந்திரிகம், எளிமையாகவும் அது மற்றவர்களுக்கு பாதிப்பு தராதபடி எப்படி செய்வது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கடைசி வேலை வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல்ல ஒரு வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே சூரிய உதய ஸ்தானம் என்னக்கூடிய அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை நம் வீட்டு பூஜை அறையில் கூடிய அதாவது பித்தளை அல்லது காப்பர் தாம்பாளத்தட்டு கீழே வைத்துவிட்டு அதுக்கு மேலாக சரியாக 4 வெத்தலை, நுனி முடியாத வெத்தலைகளை காம்பு மட்டும் கிள்ளிவிட்டு ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 4 வெத்தலை வைத்து அந்த 4 வெத்தலைக்கு மேல் பச்சை கற்பூரம், ஒரு 20 ரூபா அளவு உள்ள கற்பூரத்தை அது மேலே வைத்துவிட்டு அதை ஏற்றும்போது கற்பூரம் தகதகன்று எரியும். அப்படி எரிந்து வரக்கூடிய புகையை ஒரு சுத்தமான நெய் விட்டு ஒரு தட்டில், அதாவது பித்தளை தட்டு இல்லை காப்பர் தட்டு, அப்படி இல்லை நான் கீழே ஒரு தட்டு வச்சுட்டு என்கிட்ட தட்டு இல்லை அப்படிங்கன்னா வாழை இலை இதில் நெய் தடவிட்டு மேலே கவுத்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அதில் பார்த்தோன்னா இந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் எரியக்கூடிய அந்த புகையானது மேல் நோக்கி அந்த நெய்யில் பற்றி கருப்பு மை போல் மாறிவிடும். அப்படி மாறக்கூடிய தருணத்திலே அதை எடுத்து ஒரு A4 ஷீட் எங்கக்கூடிய வெள்ளைத்தாளிலே விண்ணம் இல்லாமல் கோணமானயம் இல்லாமல் கிழியாமல் சமமாக கூடிய ஒரு வெள்ளைத்தாளிலே உங்களுக்கு பிள்ளையார் சுழி அந்த பேப்பரில் போட்டுவிட்டு கை விரலால் தொட்டு, எந்த விரலால் எதுனா நம்முடைய மோந்திர விரலால் எழுதி அது கீழே யார் எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அவருடைய பெயர், தர வேண்டிய தொகை, எந்த ஏரியாவில் இருக்கிறார்களோ அதை எழுதி கொள்ளலாம். இப்படி எழுதிவிட்டு கீழே நசி மசி மசி நசி யார் தர வேண்டுமோ அவருடைய பெயரை போட்டு வசி வசி, சீக்கிரம் பணம் வசி வசி இந்த மந்திரத்தை எழுதி கொண்டு அந்த பேப்பரை உங்கள் பூஜை அறையில் வைத்து நல்ல குலதெய்வத்தை வேண்டி ஊதுபத்தி கற்பூரம்லாம் காட்டிட்டு உங்கள் வீட்டில் அசைக்காமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு வெயிட்டாக, அதாவது ஒரு பொட்டி வச்சுருக்கேன், இல்லை சூர்கேஸ் வச்சுருக்கேன், இல்லை அட்டை பாக்ஸ் எதனா புக்குங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் வெயிட்டான்னா அது கீழே மடித்து வச்சிடணும். உங்கள் குலதெய்வத்துக்கோ அல்லது பெருமாள், வெற்றிலை என்பது லக்ஷ்மி, அதில் கூடிய பச்சை கருப்பமானது பெருமாளுக்கு பிரீத்தியானது, லக்ஷ்மி கடாட்சரமானது இரண்டும். அதை வைத்து பண்ணும்போது யார் உங்களுக்கு பணம் தர வேண்டுமோ அவர்களுக்கு பணம் தரக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே போல் நமக்கு சிறுக சிறுகாவது நமக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி கிடைத்த பிறகு அந்த பேப்பரை ஓடும் நதியில் விடலாம். உங்களுக்கு பணம் வந்துவிட்டால் பெருமாளுக்கோ லக்ஷ்மிக்கோ ஒரு உங்கள் சக்திக்கேற்ப ஒரு பூஜை காரியம் செய்தால் மாற்றம் கிடைக்கும். அதே போல் இப்போது நீங்கள் நினைத்தக்கூடிய காரியங்கள் ஜெயமாக வேண்டும் என்றாலோ, இல்லை மகனுக்கு திருமணம் ஆகவில்லை என்றாலோ, மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றாலோ, அல்லது நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்க வேண்டும் என்றாலோ, நம் கேட்ட நபர் நமக்கு பணத்தை தர வேண்டும் என்றாலோ, இதே போல் வெள்ளைத்தாளில் எழுதி அதை உங்கள் பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை செய்தால் கூட நடக்கும் என்று இந்த நேரத்தில் சித்தர்களுடைய குறிப்பின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன். இது அனுபவப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அவரவருடைய
கர்மாவை பொறுத்து ஒரு நாளில் நடக்கலாம், ஒரு வாரத்தில் நடக்கலாம், ஒரு மாதத்தில் நடக்கலாம், ஒரு வருஷத்தில் கூட நடக்கலாம். ஏனென்றால் நம்பிக்கை மட்டுமே கடவுள். நம்புங்கள், நமசிவாயத்தை போற்றுங்கள், சிவையே நம என்ற நாமத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் போராட்டங்களும் விலகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமக, நமசிவாய.